திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் உள்ள பெப்சி கோக் ஆலைகளுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் வழங்குவதை நிறுத்தக் கோரி சிவசேனா கட்சியின் மாவட்ட தலைவர் ரமேஷ் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி போராட்டம் நடத்தி வருகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுடலைக்குமார் தொலைபேசியில் தரும் தகவல்களை கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ளது கொக்கோ கோலா, பெப்சி இந்த ஆலைகள் பன்னாட்டு தொழிற்சாலை குளிர்பான ஆலைகள். இந்த குளிர்பான ஆலைகளானது நாள்தோறும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து சுமார் 33 லட்சம் லிட்டர் தண்ணீரானது உறிஞ்சப்படுகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மட்டுமின்றி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு மேல் குடிநீர் ஆதாரத்திற்கு இந்த தாமிரபரணி ஆற்றிலிருந்தான் கூட்டு குடிநீர் திட்டமானது சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமின்றி சுமார் 86,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களும் இந்த தாமிரபரணி ஆற்றின் மூலம்தான் பாசன வசதி பெறுகின்றன. இந்த சூழலில் ஏற்கனவே பாபநாசம் அணை நீர்மட்டம் 50 அடியாக உள்ளது. தாமிரபரணி நீரும் வறண்டு காணப்படுகிற இந்த சூழலில் இதுபோன்ற பெப்சி கோக் ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்கக்கூடாது. இதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது மட்டுமின்றி விவசாயம் பாதிக்கப்படுவதாக பொதுநல வழக்கு ஒன்றை வழக்கறிஞர் பிரபாகரன், நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன் மனு தாக்கல் செய்திருந்தார். இதே போன்று முன்னாள் சட்டமன்ற திமுக உறுப்பினர் அப்பாவு அவர்களும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இது மட்டுமின்றி சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலும் முத்துராமன் போன்ற பல்வேறு தரப்பினர் இந்த பெப்சி கோக் ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்குவதை தடுக்க வேண்டும் என்று, ரத்து செய்ய வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது பெப்சி அந்த கோக் ஆலைகளுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கிய அந்த நிமிடம் முதல் தொடர்ந்து திருநெல்வேலியில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும், உயர்நீதிமன்ற உத்தரவு தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் நேற்றைய தினமே மாணவர்கள் தாமிரபரணி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை பல்வேறு அமைப்புகள் அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைந்து பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி இதற்கு அனுமதி கிடையாது, உடனடியாக கலைந்து சென்று என்று கூறியதுடன் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் இன்று காலை முதல் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்த முயன்றவர்களை காவல்துறையினர் கலைந்து சென்றனர். உடனடியாக தற்பொழுது சரியாக 12:30 மணிக்கு சிவசேனா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ் என்பவர் தற்பொழுது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். குறிப்பாக அவர் வைக்கின்ற கோரிக்கை இதுதான், பெப்சி கோக் ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்குவதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே கடந்த 2014 முதல் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் மனு கொடுத்து வந்ததாகவும் இதற்காக எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாகத்தான் இதுபோன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருப்பதாகவும் அவர் குற்றம் தெரிவித்து அந்த புகார் மனு ஒன்றை அவர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மேல் இருந்து அந்த புகார் மனுவை மேலிருந்து கீழே போட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இவர் மேலே ஏறிய அந்த தகவல் அறிந்ததும் உடனடியாக மாநகர காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். தற்பொழுது மாநகர காவல்துறை துணை ஆணையர் தற்பொழுது மாரிமுத்து அவர்கள் தலைமையில் காவல்துறையினர் இங்கு வந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நான் மேலிருந்து இறங்க மாட்டேன் என்று தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கீழே இறக்குவதற்காக அந்த படியில் ஏறிய போது அதாவது நீர்த்தேக்க தொட்டியின் 85 அடி தூரத்தில் அவர் நின்றிருந்தார். காவல்துறை மேலே ஏறியவுடன் அவர் அதாவது நீர்த்தேக்க தொட்டியின் உச்சிக்கு தற்பொழுது சென்றிருக்கிறார். உடனடியாக தீயணைப்பு துறையினரும் இந்த இடத்துக்கு வந்து அவர்களை மீட்பதற்கான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து சுமார் 30 நிமிடத்திற்கும் மேலாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அவர்களை மீட்பதற்கான அந்த பணியினை தற்பொழுது தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார். இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து மேலே இருந்து கொண்டு அவருடைய அந்த புகார் மனு ஒன்றை மேலிருந்து போட்டபடி தொடர்ந்து இந்த போராட்டத்தை அவர் நீடித்து வருகிறார். ஸ்ரீவித்யா, போராட்டம் நடத்துபவரை கீழே கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வேற ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா சுடலைக்குமார்? கண்டிப்பாக தான் நம் கூறியபடியே 1:30 மணிக்கு அவர் மேலே ஏறிய அந்த தகவல் நமக்கு கிடைத்தது. தொடர்ந்து இங்கு செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் குவிய தொடங்கினார். சுமார் 30 நிமிடமாக தொடர்ந்து காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தொலைபேசி மூலம் அவர் கீழே அளித்த அந்த புகார் தொலைபேசி எண் உள்ளது. இதன் மூலமாக காவல்துறையினர் அவரோடு தொடர்பு கொண்டு தயவு செய்து இறங்கி வாருங்கள், இதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்று அவரோட பேச்சுவார்த்தை. ஆனால் அவருக்கு தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை ஏற்காமல் அவர் உச்சி மீது, அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினுடைய உச்சியின் மேல் நின்று கொண்டு தொடர்ந்து இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நான் இறங்க மாட்டேன் என்று அவர் மேலே ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்து விடுகிறார். இந்த நிலையில் தான் தீயணைப்பு துறையினரும் தொடர்ந்து அவரை மீட்பதற்காக தற்பொழுது சுமார் 75 அடி தூரம் தீயணைப்பு துறையினர் மேலே ஏறி பாதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடமும் காவல்துறையினர் தொலைபேசியில் பேசி வருகின்றனர். ஆனால் தற்பொழுது வரை அவர் மேலே தான் நின்று கொண்டிருக்கிறார், கீழே இறங்கவில்லை. இந்த போராட்டமானது தொடர்ந்து திருநெல்வேலியில் அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது கூட திருநெல்வேலி வண்ணார்பேட்டை அருகே உள்ள பேராட்சி அம்மன் கோவில்
அருகில் ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்திய ஒரு சிலர் தொடர்ந்து இன்று காலை தாமிரபரணி ஆற்றில் இறங்கிய போது காவல்துறையினர் மறுத்த நிலையில் தற்பொழுது தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்வதாக கூறி அந்த இடத்தில் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை நடத்துவதற்கும் தற்போது திட்டமிட்டுதான் அந்த இடத்தில் இருக்கின்றனர். அதே போன்றுதான் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது இந்த சிவசேனா கட்சியுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களும் தற்போது இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி நின்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரும் அவரை மீட்பதற்கான அந்த நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீவித்யா, நன்றி சுடலைக்குமார்.